நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சிதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 இருந்து 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள் இது சூரியனோட நட்சத்திரங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த ரோகிணி நட்சத்திரமானது சந்திரனோட நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இது செவ்வாயோட நட்சத்திரம். ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ரிஷபராசியில இருக்குங்க. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்க. ரிஷபராசி உங்களுக்கு நல்லவரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க. ரிஷபராசிக்கு குரு பகவான் பாவாதிபதி வக்ரமாகிறாரு. எப்படிங்க இருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை அவர் கொடுப்பாரு. ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற முக்கியமான ஒரு ராசியில் ரிஷபராசிங்க. இவங்க எப்பயும் மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு குழந்தை உள்ளம் இவங்க கிட்ட இருக்கும். அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு உழைப்பாளி ப்ளஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு உங்களோட ஜென்ம குருவா உங்க ராசியிலே இருக்காரு. இப்ப வக்ரமாக போறாரு. குரு உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்ப இவரு உங்களோட ராசியிலேயே இருந்து உங்களுக்கு 5, 7, 9ஆம் இடங்களை குரு பார்க்குறாருங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஒரு வக்ர பலன் அப்படிங்கிறது அமைய போகுது. ஜென்மத்தில் குரு வக்ரமாகறனால மனசை நீங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் வச்சுக்கணுங்க. போட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. எப்பயுமே ஒரு குளம் தெளிவாக இருக்கும்போது தான் அதோட தன்மை நல்லா தெரியும். அது மாதிரி நம்ம மனமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும்போது தான் நம்மளோட எடுக்கக்கூடிய செயல்களில் அந்த முடிவு நமக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு
பிடிச்ச பொழுதுபோக்கான விஷயங்கள், அதாவது பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா பாட்டு கேளுங்க, இல்லைங்க எனக்கு சமைக்க பிடிக்குங்க அப்படின்னா சமைச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்கள் வந்துட்டு உங்களோட மனசை ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்க, அது இருக்கும். கொஞ்சம் ஒரு நடந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்து தூங்குறது, இல்லைன்னா தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டுலாம் கேட்குறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா தூங்குனீங்கன்னா தான் நமக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தூக்கம் கெடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய கனவுகள் வரும். ஒரு சிலர்லாம் வந்து கவலைப்படுவீங்க, ஐயோ எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்ட்டு. அப்படி முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பணம் வருங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் செலவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் செலவை வந்து பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க. என்ன நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கே நம்ம நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலான்னிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செலவாக மாறிடும். அதனால் அந்த சின்ன செலவாக இருக்கும்போதே ஒரு செலவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவு வர்றதை நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக குரு வர்றனால இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு நல்லா இருக்குங்க. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்தால் அது குணமாகும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டு அதிகமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யாராவது நமக்கு செய்வனை வச்சுருப்பாங்களோ, அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருக்கோமோ, அதனால தான் நம்ம இப்படி ஆயிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்திப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டில் இருந்து உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டிலையோ இல்லை உங்கள் கணவரோ மனைவியோ வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அந்த வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க, இருந்தாலும் இந்த சமயத்துலையும் நீங்கள் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சொத்து வாங்குறது ரொம்ப நீண்ட நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைங்க, அதனால் வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது 7க்கு 2ங்க, அதாவது உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பம், அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. இதே உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியாக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க. அடுத்து உங்களுக்கு குரு 11ஆம் அதிபதியாக வர்றாரு. இதனால திடீர் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை, இல்லை உங்களால் மூத்த சகோதரர்களுக்கு நன்மை. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீர்றதுக்கான யோகம் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேங்க, எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ 2வது திருமணம் நடக்கும். முதல் திருமணத்துக்கே இங்கே வழிகல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னா திடீர்னு ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சு பர்ஃபெக்டாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க. நிறைய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கோல்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நார்மலாக சமையலில் இந்த சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், விதமாக சமைக்கணும் அப்படின்ட்டு. காது சம்மந்தப்பட்ட அதாவது ENT சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குரு வந்துட்டு உங்களுக்கு 5, 7, 9 பார்க்க போகிறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறனால புதுசாக வந்து வேலையில் சேர்றவங்க இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக அந்த மாதிரி விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. திடீர் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, எங்களுக்கு பார்த்து சலிச்சு போச்சு அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வளர்ந்த குழந்தைகள்கிட்ட பேசுங்க. நீங்கள் டைரெக்டாக பேசும்போது குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கனால அந்த குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. மனைவி மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல திருமணம் நடக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபகம் வருதியா, எங்கேயாவது ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் வந்து தேடிட்டு இருப்பீங்க, அதனால் ஒரு பொருளை வைக்கும் போதே நம்ம இங்கே தான் வச்சோம் அப்படின்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டு ஒரு பொருளை வைங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக திருட்டு போயிடுச்சுங்க, ஒரு பொருள் நான் மறந்துட்டு எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பொருள் இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 3வது நபராக உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் தலையீடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைங்க நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் தத்தெடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீண்ட நாளாக கொடுத்த கடன் வராமல் இருந்துச்சுன்னா அந்த கடன் வந்து இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் பார்வையாக குருவோட வக்ர பார்வை படுறதுனால தான தர்மங்கள் பண்ணுறது, அதில் ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு மனசில் ஒரு அமைதியை கொடுக்குங்க. அதே மாதிரி குருக்கள் உங்களோட
பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியராகட்டும், உங்களுக்கு போதனைகள் செய்த குருவையும் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமாக இருக்குங்க. இன்னும் இந்த குரு வக்ர பயிற்சியை நாங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா, கன்னி பெண்களுக்கு வியாழக்கிழமை இளம் பெண்களுக்கு மஞ்சள் தானம் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆடை தானம் பண்ணுறதும், ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.